மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, மிக உயரிய உறவு இருக்கிறதுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம மனித மூளைக்கும் வயிறுக்கும் உள்ள தொடர்பு, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தலைப்பில் பேச போகிறோம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டோம்னா சாப்பிட முடியாது. ஆமாம், ஒரு குறைந்த அளவு உப்பு தான் அது எடுக்கும். ஆமாம். ஸோ எந்தெந்த உணவுகள் நமக்கு சிறந்ததுன்றதெல்லாம் இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஆமாம், உப்பு குறைக்கணும், காரம் குறைக்கணும், இது குறைக்கணும், அசிடிட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். தயிர் வந்து மிக முக்கியமான ஒரு உணவு. ஏன்னா அதில் வந்து அவ்வளோ அதிகமான லாக்டோபேஸ். ஸோ கட்டு வந்து வயிற்றை வந்து ரொம்ப நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சித்தர் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட பர்சனலாக அவரோட பேசும்போது, கொண்ட மனைவி நன்றாக பார்த்துக்கொள் அப்படின்னாரு. கொண்ட மனைவினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. தெரியாது சித்தரை, நீங்கள் சொன்னால் தானே தெரியும், எனக்கு தெரியும். ஏலக்காய் ஒன்று. இந்த பூண்டு வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். காலைல ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்து இந்த முறைகள்லாம் நான் சொல்லி கொடுத்து இந்த நர்வஸ் ட்ராப் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்க்கின்சன்ஸ்க்கு பிரமாதமாக ஹெல்ப் பண்ணுது. அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு காணொளி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து பல சுவையான தலைப்புகளின் கீழ் என்னுடைய நண்பர் ராஜேஷ் அவர்களுடன் உரையாடி கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நான் ஒரு சுவையான தலைப்போடு தான் வந்திருக்கிறேன். அவரிடத்தில் அதை கேட்டு எண்ணற்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். இந்த மனித மூளை, அதை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். இந்த மனித மூளையில் வந்து மூளை வந்து அதாவது உடலுக்குள் இருக்கும் ஒரு அங்கம், ஒரு உறுப்பு அப்படி எடுத்துப்போம். உடலுக்குள் எண்ணற்ற உறுப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு உறுப்பும் இன்னொரு உறுப்போடு தொடர்பு உள்ள எல்லைக்குள் தான் இருக்கிறது. ஏன்னா அனைவரும் ஒன்று சேர்ந்து இயங்க வேண்டும். அப்படி வரும் பொழுது ஒவ்வொரு உறுப்பும் இன்னொரு உறுப்போடு உறவில் தான் இருக்கிறது. எதுவுமே வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது, ஒரு தனித்தன்மையாக இயங்க முடியாது, தனித்தும் இயங்க முடியாது. ஏனென்றால் பிரெயின் ஒரு கண்ட்ரோல் சேம்பர்னு நம்ம எடுத்துக்கணும்னா கூட அவங்க எல்லா உறுப்புக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம நவீன விஞ்ஞானத்தில் வந்து மூளைக்கும் வயிறுக்கும் ஒன்றும் ஒரு பெரிய உறவு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நவீன ஆராய்ச்சிகளில் இந்த கடந்த 20 வருஷத்தில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. இப்போல்லாம் வந்து இந்த மைக்ரோபியம் என்ற தலைப்பின் கீழ் உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகளின் செயல்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து படித்து கொண்டு வரும் பொழுது நம் மனித மூளைக்கும் நம் வயிற்றுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, மிக உயரிய உறவு இருக்கிறதுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம மனித மூளைக்கும் வயிறுக்கும் உள்ள தொடர்பு, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தலைப்பில் பேச போகிறோம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதாவது கட் இஸ் த செகண்ட் பிரெயின் அப்படின்வாங்க. கட் இஸ் த செகண்ட் பிரெயின். எஸ். ஆமாம், நம்ம வயிறு அது. இந்த செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரசாயனத்தை பற்றி பேசணும் இல்லையா? ஆமாம். அந்த செரட்டோனினுக்கு வந்து முக்கியமாக செரட்டோனினுக்கு ப்ரீகர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செரட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அதுக்கு முந்தின கெமிக்கல், அது ஒரு அமினோ ஆசிட், ட்ரிப்டோஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல். நாம் சாப்பிடும் உணவில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபேனுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ட்ரிப்டோஃபேன் வந்து மூளையை விட வயிற்றில் தான் அதிகமாக இருக்கும். எந்தெந்த மாதிரி சாப்பாடில் அது இருக்குது அப்படின்னா, ஒரு சில பழங்கள், அப்புறம் வந்து மீன், கடல் மீனில் இருக்குது. அது மாதிரி ஒரு சில உணவுகள். இப்போ வேறு என்ன சொல்லலாம்னா, ஜாஸ்மின் இருக்குல்ல, நம்ம மல்லிகைப்பூ, அதில் அளவு கடந்து அந்த ஜாஸ்மின் இருக்குது. டோஃபுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம். டோஃபுன்றது சோயாவில் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன், அதில் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி சாதம், நம்ம தமிழ்நாட்டில் உண்ணக்கூடிய அரிசி சாதம், தயிர் முக்கியமாக, இதில் வந்து நிறைய ட்ரிப்டோஃபான் இருக்குது. இந்த எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி நம்ம உடலுக்குள் பிரெயினுக்கு தேவையான நேரத்தில் அனுப்பக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னா வயிறு தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அதுக்கு உதவி பண்ணக்கூடியது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், நுண்கிருமிகள், நமக்கு உகந்த நுண்கிருமிகள்.
அதில் பார்த்தீங்கன்னா ஈகோலை, அப்புறம் லாக்டோபெசில், இந்த மாதிரி பல விதமான பாக்டீரியாஸ் சொல்லுவாங்க. பிரெயினில் வந்து ஒரு 200 விதமான 200-300 வகையான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 4-5 தான் பேர் சொன்னோம். ஒரு 200-300 வெரைட்டி இருக்குது. அதில் வந்து இந்த புகையிலை போடுவது, இந்த சிகரெட் பிடிப்பது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால இந்த பிரெயினுக்கு வந்து ஸ்லோவாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிற இதுவே அதுக்கு போயிடும், மறந்துடும். ஸோ ஆக அந்த அடிக்ஷன் ஏற்பட்டுருது. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸை போட்டால் தான் பிரெயினுக்கு வந்து அந்த கெமிக்கல்ஸ் வரும். ஸோ இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டு பழையபடி பிரெயினுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டியை கொண்டு வரணும் எல்லாரும். ஸோ இந்த அடிக்ஷன் எல்லாம் விட்டுடணும். ஸோ இப்போ வயிறு அப்படின்னு வரும்போது, ஸோ நுண்கிருமிகள் வந்து எவ்வளோ முக்கியம் வயிற்றுல அப்படிங்கிறதுனால இந்த லாக்டோபேசிலஸ், அந்த ஈகோலை, அதோட பாப்புலேஷனை நல்லா பார்த்துக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சில மருந்துகள்னால அதெல்லாம் அழியும். இந்த ஆன்டிபயோட்டிக்கு டப்புன்னு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவோம் எல்லாத்துக்கும். அது வந்து நம்மளுடைய லாக்டோபாசிலஸ் பாப்புலேஷனை குறைச்சிடுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி போட்டாங்க. ஆமாம், அது வந்து நல்ல பாக்டீரியாக்களையும் சேர்த்து அழிச்சிரும் அது. ஆமாம், நல்ல பாக்டீரியா தான். அதனால வந்து டிப்ரெஷன் வந்துடும். அதனால வந்து ஒரு சப்ளிமெண்ட் மாத்திரையும் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்ளிமெண்ட்டையும் சேர்த்து சாப்பிடணும், வைட்டமின் பியோட. அது மாதிரி வந்து அசிடிட்டி இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும். வயிற்றில் வந்து அசிடிட்டி அந்த எதிர்த்து வருதுன்னுவாங்கல்ல, ஆமாம், அது இருந்ததுன்னா அந்த பாக்டீரியாக்கெல்லாம் அபாயம். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம உணவு முறைகளில் வந்து அதிகமான காரம், உப்பு இல்லாமல் சாப்பிடணும். புளிப்பு உப்பை குறைச்சிக்கணுன்றீங்களா? குறைச்சிக்கணும், மாடரேட்டாக சாப்பிடணும். மாடரேட்டாக இருக்கும். அதுக்காக வந்து சப்புன்னு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து முதல்ல வந்து இப்போது ஜாப்பனீஸில் தான் ஒரு பெரிய விஞ்ஞானி இருக்கார். உலகம் முழுவதும் வந்து நம்ம வந்து 5லேருந்து 6 கிராம் உப்பு தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம்னு நினச்சிருந்தோம். இப்போ வந்து ஓவராலாக கணக்கெட்டு பார்த்ததில் மனுஷன் அதிகமாக உணவு சாப்பிட்றதுனால 10லேருந்து 11 கிராம் இதுக்கு மேலே போகுது நம்ம சால்ட் இன்டேக் பர் டே. 11 கிராமுக்கு மேலே போகுது. அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி போன வருஷம் ரீசன்ட் சர்வே ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஒரு சில உணவுகளில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சில உணவுகளில் வந்து உப்பு கம்மியாக போட்டாலே போதும், அந்த டேஸ்ட் வரும், வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் சட்னி அரைப்போம்ல, ஆமாம், அதில் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டோம்னா சாப்பிட முடியாது. ஆமாம், ஒரு குறைந்த அளவு உப்பு தான் அது எடுக்கும். ஆமாம். ஸோ எந்தெந்த உணவுகள் நமக்கு சிறந்ததுன்றதெல்லாம் இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஆமாம், உப்பு குறைக்கணும், காரம் குறைக்கணும், இது குறைக்கணும், அசிடிட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். தயிர் வந்து மிக முக்கியமான ஒரு உணவு. ஏன்னா அதில் வந்து அவ்வளோ அதிகமான லாக்டோபேசிலஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாஸ்மின் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, செரட்டோனின் கம்மியாக இருக்கிறவங்க. இப்போ ஜாஸ்மின் நீங்கள் சொல்கிற மல்லிகைப்பூ மலர் மருத்துவத்தில் அது செய்யக்கூடிய முறை இருக்குது. ஆமாம், அதில் பண்ணி அது ட்ராப்ஸ் கொடுத்துன்னு வந்தால் ஒரு மனுஷனுக்கு தைரியம் வந்துடும். மனம் வந்து அப்படியே பிரெயினும் மைண்டும் டிஃப்ரெண்ட். ஆனால் வந்து பிரெயின் வந்து தான் இன்டர்ஃபேஸ். இப்போ மெடிடேஷனில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டார் அப்படின்னாக்கா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் கம்மியாயிடும். ஏன்னா அவர் வேறு விதமான கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு எண்டோஜினஸ் கெனாபினாய்ட்ஸ், அதில் முக்கியமாக வரக்கூடியது என்ன அப்படின்னா ஆனந்தமைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல். அது பேர்லேயே அவன் வெள்ளக்காரனே ஆனந்தமைடுன்னு பேர் வச்சுட்டான் அதில். ஓகே. ஸோ அந்த கெமிக்கல் வந்ததுன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹை. அது இந்த மற்ற எந்த போதைப் பொருளோ எந்த இதுவுமே வேணாம். மெடிடேஷனில் போய் ஒருத்தன் ஐக்கியமாகி அதில் ரொம்ப தீவிரமாக ஆகிட்டான் அப்படின்னா அவனுக்கு டெய்லி அந்த மெடிடேஷனை செஞ்சாகும். அது அவனுக்கு அந்த இதை கொடுக்கும், அந்த ஒரு உயரிய நிலையை கொடுக்கும். உயரிய நிலை, அதை போதைன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த வார்த்தையில விவரிக்க முடியாது. அந்த ஒரு ஆனந்த நிலையை கொடுக்கும். அதே மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு கூட ப்ரொடியூஸ் ஆகும் பிரெயினில். எண்டோஜினஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு. அது சிரிக்கும் போது, ஆமாம், அதாவது சந்தோஷம், சிரிப்பை உண்டாக்கும் அது நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ மனதில் வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கெமிக்கல். இந்த ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் அதோட லைஃபே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நைட்ரஸ் ஆக்சைடுலாம் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸு அது மாதிரி தான் இருக்கும். ப்ரொடியூஸ் ஆகும், டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிரெயின் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ கட் இஸ் த செகண்ட் பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கட்டில் வந்து இப்போ இந்த மைக்ரோபியம் படிக்கும்போது இவங்க என்ன வந்து பார்க்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க அவங்க ஆராய்ச்சியிலன்னா, வேகஸ் நர்வ்னு ஒரு கனெக்ஷன் இருக்குது ஸ்டமக்குக்கும் கட்டுக்கும் பிரெயினுக்கும். அந்த வேகஸ் நர்வ் வழியாக வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய கணக்கிலிட முடியாத நுண்கிருமிகள், அதாவது ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்
த்ரூ த வேகஸ் நர்வ், அந்த வேகஸ் நரம்பு வழியாக மூளையில் இருக்கக்கூடிய ஃப்ளோராஸ், மூளையிலையும் எண்ணற்ற விதமான நுண்கிருமிகள் இருக்கின்றன. பிரெயின் ஃப்ளோரான்னு பேர். இந்த வயிற்றில் இருக்கிற ஃப்ளோராஸும் அங்கே இருக்கிற ஃப்ளோரானா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நமக்குள்ளே வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளும் மூளையில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளும் அவங்க 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் இருக்குது. அது வயிற்றில் இருக்கிற லாக்டோபாசிலஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா, அந்த கம்யூனிகேஷன் குறைஞ்சிச்சுன்னா, அப்போ தான் நம்மளுக்கு டிமென்ஷியா, அல்சைமர்ஸு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஞாபகமின்மை அந்த இது, அப்புறமா பார்க்கின்சன்ஸு, பார்க்கின்சன்ஸ் இதெல்லாம் வருது. ஆட்டிசம் கூட இது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கடந்த சில ஆண்டுகளில் வந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் முடிவுகள் அது சொல்லுதுங்க. ஆமாம். ஸோ கட்டு வயிற்றை ரொம்ப நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சித்தர் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட பர்சனலாக, அவரோட பேசும்போது, கொண்ட மனைவியை நன்றாக பார்த்துக்கொள் அப்படின்னாரு. கொண்ட மனைவினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. தெரியாது சித்தரை, நீங்கள் சொன்னால் தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா. அடைந்த மனைவின்றது உன்னுடைய மனைவி, கொண்ட மனைவிங்கிறது உன்னுடைய வயிறு. அது உன் மனைவி எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதேமாதிரி உன் வயிறு இம்பார்ட்டண்ட்டோ, அதை போய் கவனி. கண்டதை தின்னாத, பழைய உணவுகளை சாப்பிடாத. ஒரு உணவு சமைத்தாக அது 3 நாழிகைகள் தான். சமைத்த உணவை ஒரு நாழிகைக்குள்ள ஒன்று சிறப்பு, 24 நிமிஷம். ஆமாம், அதுதான் சிறப்பு. அப்படி இல்லைன்னா ஒரு அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க 1.5 நாழிகை, அதுக்கப்புறம் அது மலம். ஆமாம், அந்த மாதிரி உணவுகள்லாம் பழைய உணவுகளை உண்ணக்கூடாது. அப்புறம் வீட்டில் சமைத்த உணவுகளை உண்ணணும், மைல்டாக இருக்கணும் சாப்பாடு. வயிற்றில் ஓவர்லோடு பண்ணக்கூடாது, ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டா போதும். இது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிரெயின் இப்பெல்லாம் சாப்பிட்டுனே இருக்கிறோமே ஒரு வாட்டி. ஆமாம், அது இதில் வெளியே இருந்து வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். குக்கிங் மெத்தடாலஜி இம்ப்ரூவ் பண்ணணும். சாதத்தை வடித்து சாப்பிடணும். நீங்கள் அடிக்கடி சொல்லுவாமா, அந்த சாதத்தை கண்டிப்பாக எல்லோரும் ப்ரெஷர் குக்கரில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஃபினிஷ்ட். அதனால் சாதத்தை வடித்து சாப்பிடணும். தயிர் சாதம் கண்டிப்பாக உண்ண வேண்டும், தயிர் உண்ண வேண்டும். அப்புறம் மோர் தான் கொடுக்குறாங்க தமிழ் பாரம்பரியத்தில், மோர் கொடுக்குறாங்க. கட்டிச்சோறும் கட்டி தயிரும் உடலுக்கு ஒவ்வாதுன்றாங்க. அதாவது நீரை பெருக்கி, நீரை சுருக்கி, மோர் பெருக்கி, நெய்யை உருக்கி, நெய் ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. நெய் அதாவது நீங்க பிரெயின் வரும்போதுங்க, தேங்காய் எப்படின்னா இந்த பார்க்கின்சன்ஸ்க்குலாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 4 விதமான இது சொல்றேன் பாருங்க. தேங்காய் உடச்சுன்னா 1 மணி நேரம் தான் அதோட மாலிகுலர் பொட்டன்சி, காற்றுல பட்ட உடனே அந்த வெள்ளை சதை. அதுக்கப்புறமா அது வேஸ்ட். அதனால நீங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு தேங்காய், நல்ல சின்ன தேங்காவை பார்த்துங்க, உடைங்க, ஒரு பாதியை திருகுங்க, உடனே ஒரு கப்பில் போடுங்க, சுகர் போட்டு இல்லை வெல்லமோ ஏதோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோட சாப்பிட்ருங்க. அதாவது ஒரு 1/2 ஹவருக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க. அந்த தேங்காய் உடச்சதுலேருந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடறோம் நம்ம. இது நம்ம பிரெயினுக்கு எக்கச்சக்கமான ஹெல்ப் பண்ணுது. இது 1. 2வது, கொத்தவரங்காய் நம்ம பிரெயினுக்கும் நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்கும் உள்ள, அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதை எப்படி பண்ணுறதுக்கு முறை கொடுத்துருக்காங்கன்னா, மண் சட்டி இருந்தால் விசேஷம், ஒரு சின்ன சட்டி 500 ml தண்ணி போட்டுருங்க, 5 கொத்தவரங்காயை பொடியை அரிஞ்சு அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 ml சுண்டி இறக்கணுன்னே இந்த கொத்தவரங்காய் அதில் வந்துடுச்சு. ஒரு தனி ஃபில்டர் வச்சு அதை வடிகட்டிடுங்க. இது நீங்கள் காலை சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி சூடாக சாப்பிட்ருங்க, ஆற விடாதீங்க. அதே மாதிரி நைட்டு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் தேங்காய் டெய்லி சாப்பிட்டு வரலாம். இந்த கொத்தவரங்காய் எக்ஸசைஸ் 11 நாள் பண்ணிங்கன்னா ஒரு 3 நாள் கேப் விட்டு திருப்பியும் 11 நாள் பண்ணலாம். இது ரொம்ப உங்களுக்கு துணை புரியும். தேங்காய் டெய்லியே சாப்பிட்டுட்டு வரலாம், அதுக்கு பிரேக்கே தேவையில்லை. அடுத்தது நெய், நீங்கள் சொன்னது நல்ல தரமான பசு நெய் எவ்வளோன்னா ஆட் பண்ணிக்கொண்டோம் ஃபுட்டில். அதாவது நீ தோசை சுடுற நெய்யில் சுட்டு சாப்பிட்டுக்கோ, பொங்கல் பண்ணுற நெய்யில் பண்ணி சாப்பிட்டுக்கோ, அந்த மாதிரி நீங்கள் உப்புமா பண்ணுறீங்க அதை நெய்யில் பண்ணுங்கள், எது தாளிச்சாலும் நெய்யில் தாளிங்க. இப்போ ஒரு சாம்பார் ஊற்றின்னு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2-3 கரண்டி நெய் போட்டு, அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நெய் நீ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நெய். அது நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப நல்லதுன்றாங்க. இன்னொன்று அற்புதமான ஒரு சமாச்சாரம், பூண்டு. ஒரு 3-4 பண்டு பூண்டு எடுத்து நல்லா நசுக்கிடுங்க, ஒரு கப்பில் போட்டு அதை மோர்ந்து பார்க்கணும். நுகர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் அதை நுகர்ந்து அந்த பூண்டோட வாசனை பச்சையாக ரொம்ப நெடியோடு வரும். அது நம்ம பிரெயினுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. ஏலக்காய் 1. இந்த பூண்டு ரொம்ப மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். காலைல ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் இந்த முறைகள்லாம் நான் சொல்லி கொடுத்து இந்த நர்வஸ் ட்ராப் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதில் பார்க்கின்சன்ஸ்க்கு பிரமாதமாக ஹெல்ப் பண்ணுது.
இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு இந்த ஆசைப்பட்டேன். மல்லிகைப்பூ, காய வைத்த மல்லிகைப்பூவை டீயோட சேர்த்து அந்த நீரில் கொதிக்க விட்டுட்டு அதில் 4 ஏலக்காயை தட்டி போட்டு ம் அந்த பானம் பால் சர்க்கரை எதுவும் போடக்கூடாது. ம் அந்த டீ இருக்கு இல்லையா, ம் ரொம்ப உடல் சோர்வு மனச்சோர்வாக இருக்கிற சமயத்தில் இதை சாப்பிட்டு பாருங்க. ம் அது வந்து இன்ஸ்டன்ட் இதனால உடனே நம்மளுக்கு ஒரு உடனே எஃபெக்ட் வரும், மூளையில் ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படும். ம் அது வந்து மிக அருமையான நான் ஹாங்காங் போயிருந்தப்போ சைனாவில் ம் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துருக்கும் போது ஜாஸ்மின் டீ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சான். ம் மோந்து பார்த்தா மல்லிகைப்பூ வாசனை அடிச்சது. என்ன இது ஜாஸ்மின் டீன்னு, குடிச்சு பாருங்க, ம் நீங்கள் பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ரொம்ப சுற்றிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ம் அந்த சொன்னான் அந்த வெயிட்டர், ம் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுத்தான். கொடுத்தான். மஞ்சள் கலரில் இருந்தது. ம் அதை பருகின உடனே எனக்கு அப்படியே ஒரு உயிரே திரும்பி வந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு இது வந்து மாற்றம் வந்துடுச்சு. மாற்றம் வந்தது உடம்புல. அப்போ நம்ம வயிறுக்கும் நம்ம மூளைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குதுன்றது ஆமாம். அந்த காலத்துலேயும் மக்கள் பாரம்பரிய விஞ்ஞானத்துலேயும் அதிகம் படிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானத்துலேயும் படிக்க ஆரம்பித்து ரொம்ப தூரம் நம்ம உள்ளே வந்திருக்கோம். அடுத்து ஒரு சுவையான கேள்வி இருக்குது, அது அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நன்றி. நன்றி.